ஓ! ஒரு ஆயில் ஒண்ணு சொன்னீங்க. ம். அந்த ஆயில் வந்து எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சொல்லுங்க. அந்த ஆயில் என்ன விஷயம்? எப்படி இருக்கும்? அது ஆரோக்கியமா இருக்குமா? அது என்னென்ன யூஸ் ஆகும் சொன்னீங்கன்னா, நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே மேம். இது வந்து தெய்வீக தன்மை நிறைந்த ஒரு எண்ணெய் மேம். ம். அதிசயம், அதாவது கடவுள் நெறைய அற்புதங்கள நிகழ்த்தியிருக்காரு. ஆமா. சில விஷயங்கள் வந்து நமக்கு அறிவியலுக்கும் எட்டாத விஷயங்கள் நெறைய இருக்கு. எப்படிங்க இதெல்லாம்? பல வருஷமா இப்படிதாங்க இருக்கு. ஆனா எங்களுக்கு தெரியாது. ம். ஆனா அதிசயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் மனித குலத்துக்கு பயன்படக்கூடிய, அதுவும் சரும நோய்களை போக்கக்கூடிய ஒரு எண்ணெய். ஓ! இன்றைக்குமே நம்ம பூமியில இருக்கு. அந்த எண்ணெய் இன்னைக்கு வழி வழியாக அந்த கோயில்ல வந்து பிரசாதமாக குடுக்குறாங்க. ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டவங்க, சரும பிரச்சனை தீராது அப்படின்னு சொல்றவங்கலாம் இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது வெயிலோ மழையோ எல்லாமே பட்டு அது ஒரு மருத்துவ குணமாக மாறி எப்பேற்பட்ட சரும நோய், எக்ஸிமா இருக்கு, சொரியாசிஸ் இருக்கு, நம்ம முகம் பொலிவாக இருக்கணும், சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதான் இந்த எண்ணெய். அதுதான் இறைவன். சித்த மருத்துவமும் நம்ம ஆன்மீகமும் வேறு வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்றுதான். ஸோ இறை அருள் இருந்தால் சித்த மருத்துவம் நீங்களும் எடுக்கலாம்ன்றது இதுதான் முக்கியமானது. ஸோ அந்த ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து தாங்க பேசிகிட்டு இருக்கேன். நிறைய எங்கள் மேம் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அழகாக இருக்கிறதுக்கு, இளமையாக இருக்கிறதுக்கு, சருமத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு, ஏதாவது உடம்பை வந்து நமக்கு ஆயில் ஒன்று இருக்குன்றாங்க எங்கள் மேமு. நான் ஒரு ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சும்மா ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை, குட்டி ஆசை. என்னென்னா, நான் வந்து நடிகனில் குஷ்பு தங்கச்சியாக நடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மனோரமா ஆச்சியோட நடிச்சிருக்கேன். அவங்க அப்படி தான் முகத்துக்கு ஏதாவது தடவிட்டு இருப்பாங்க. மனோரமா ஆண்டி வந்து அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறது, அவங்க முகம் என்ன பண்ணணும், உடம்பு எப்படி சருமமாக வச்சுக்கணும், உடம்பு எப்படி உடம்ப லிமிட்டாக ஒல்லியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. நான் அவங்களெல்லாம் நிறைய வாட்டி கேட்டுகிட்டே இருப்பேன். அதில் ஒரு நாள் வந்து அவங்கள ஆண்டின்னு சொல்லிட்டேன். மனோரமா ஆண்டியை வந்து ஆண்டின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப ஏஜ் ஆனவங்க. பல எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அவர்களோடலாம் நடித்தவங்க இல்லையா. நான் ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 17 வயசு இருக்கும். ஆண்டினதுக்கே என்கிட்ட ஒரு 2 நாள் பேசவே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓ நான் ஸ்வீட் 16, நீ என்னை எப்படி ஆண்டின்னு சொல்வேன்னு. அதுக்கு ஒரு 2 மணி நேரம் சண்டை போட்டாங்க. ஆனால் நான் அது அப்போது வந்து எனக்கு அது பெருசாக தெரியல. பட் இப்போ நினைக்கிறேன், உண்மையாகவேங்க எல்லா பெண்களும் அழகாக இருக்கணும், உடம்பு சருமத்தை வந்து அழகாக வச்சுக்கணும், வியாதி இல்லாமல் வச்சுக்கணும், முகத்தை பொலிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையும். அதுக்கு எங்கள் மேம் கிட்ட வந்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. அப்போல்லாம் எங்கள் மேம் தெரியாமல் போயிட்டாங்க. இல்லைனா இன்னும் நான் அழகாக வந்து பளபளன்னு வச்சுருந்துருக்கலாம். பட் இன்றைக்கும் அவங்கள தான் நிறைய கேட்டுக்கிறேன், ஃபோனில் அப்பப்போ கேட்டுக்கிறேன். மேம் இது என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டுக்கிட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பற்றி எங்கள் மேம் கிட்ட நம்ம பேசலாம். உங்களுக்காக தாங்க நான் பேசுகிறேன், எனக்காக கூட இல்லை. உங்களுக்கு நிறைய விஷயத்த உங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. முதல்ல நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான், வீடியோவை எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகேவா? மேம் சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். மேம் இப்போது ஒரு ஆயில் ஒன்று சொன்னீங்க. அந்த ஆயில் வந்து எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சொல்லுங்க, அந்த ஆயில் என்ன விஷயம், எப்படி இருக்கும், அது ஆரோக்கியமாக இருக்குமா, அது என்னென்ன யூஸ் ஆகும் சொன்னீங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும் மேம். ஓகே மேம். இது வந்து தெய்வீக தன்மை நிறைந்த ஒரு எண்ணெய் மேம். அதிசயம், அதாவது கடவுள் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காரு. ஆமா. சில விஷயங்கள் வந்து நமக்கு அறிவியலுக்கும் எட்டாத விஷயங்கள் நிறைய இருக்கு. இது எப்படிங்க இதெல்லாம்? பல வருஷமா இப்படிதாங்க இருக்கு. ஆனா எங்களுக்கு தெரியாது. ஆனா அதிசயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் மனித குலத்துக்கு பயன்படக்கூடிய, அதுவும் சரும நோய்களை போக்கக்கூடிய ஒரு எண்ணெய். இன்றைக்குமே நம்ம பூமியில இருக்கு. அந்த எண்ணெய் இன்னைக்கு வழி வழியாக அந்த கோயில்ல வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டவங்க, சரும பிரச்சனை தீராது அப்படின்னு சொல்றவங்கலாம் இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திட்டு இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய நாங்குநேரி, வானமாமலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஊரோட பெயர். நாங்குநேரினும் இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. 4 ஏரிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அதனால நாங்குநேரி அப்படின்னு. வானமாமலை அப்படின்னா வான அளவுக்கு உயர்ந்த ஒரு மலை. இது வந்து விஷ்ணு ஆலயம், அதாவது சுயம்புவாக விஷ்ணு பெருமான் தோன்றிய
ஒரு ஸ்தலங்கள்ல இது ஒன்று, வானமாமலையும் ஒன்று. இது பாத்தீங்கன்னா இந்த தென்னகத்தின் பத்ரிநாத் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா? நமக்கு இமயமலை வரைக்கும் சிலருக்கு போக முடியாது இல்லையா? இங்க போயிட்டு வாங்க, அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தென்னகத்தின் பத்ரிநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷ்ணு ஆலயம். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு பாருங்க பத்ரிநாத். ஆமா, நிறைய பேருக்கு இது தெரியாது. இங்க தோத்தாத்ரிநாதர் மூலவராக அழகாக, பெருமாள்னாவே அழகு இல்லைங்களா, அழகாக கம்பீரமாக ஒரு தர்பார்ல இருக்கிற மாதிரி அமர்ந்திருப்பாரு. ஆதிசேஷன் கொடையோட பாக்குறதுக்கே நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அவரை. அப்படி அமர்ந்திருப்பாரு. தினம்தோறும் அவருக்கு சிறப்பாக ஒரு அபிஷேகம், திருமஞ்சனம் நடக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லெண்ணெய், சந்தனாதி தைலம் சொல்றது நம்ம அதை பத்தியும் வீடியோ போட்டிருக்கோம். அது இங்க இறைவனுக்கு சிறப்பாக ஒரு பூஜை நடக்குது. இங்க சந்தனாதி தைலம், இளநீர், பன்னீர், சாம்பிராணி, இது எல்லாமே சேர்த்து அவருக்கு தினம்தோறும் அபிஷேகம் நடக்குது. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த அபிஷேகம் செய்யக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு கிணற்றுல சேகரமாகுது. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணறு, வெயில் மழை எதுனாலும் அந்த கிணறுல அதுல பட்டு, சூரிய ஒளி பட்டு, அது அற்புதமான ஒரு சர்வரோக நிவாரணியாக மாறுது. அந்த எண்ணெய் தான் இன்னைக்கு எல்லோருமே இந்த சரும பிரச்சனை இருக்கிறவங்க பயன்படுத்திட்டு வராங்க. இதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இது எப்படி இந்த கோயில் உருவாச்சு அப்படின்னு வரலாறு பார்க்கும்போது, சிந்து தேசத்துல இருந்து ஒரு மன்னர் வராரு. தீராத தோல் நோய், எங்க போயும் சரியாகல. இங்க பாத்தீங்கன்னா, இந்த கோயிலோட குளத்துல அருகில உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு கவலையோட இருக்காரு. அப்போ ஒரு நாய் அந்த குளத்துல இறங்கி மேல வரும்போது ஒரு தெய்வீக ஒரு ஆற்றல் அதுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா, சாதாரணமா தானே போச்சு அந்த நாய், ஆனா வெளியில வரும்போது ஒரு அழகாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு இளமையா தெரியுதே, நாய்க்கு இவ்வளோ மாற்றம் தெரியுதே அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு இவரும் அந்த குளத்துல இறங்கி எந்திரிச்சு வராரு. சரும நோய்கள் எல்லாமே தீருது, அழகாயிடுறாரு. அப்பதான் நம்ம கடவுளுக்காக இந்த கோயில் இங்க நம்ம கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை அவர் உருவாக்கி இன்றளவும் பக்தர்களுக்கு நமக்கு காட்சி தந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா போயிட்டு வரேன் மேம். தோத்தாத்ரிநாதர் இன்றைக்குமே ராஜ கம்பீரத்தோட காட்சி தராரு. அந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா நாங்குநேரி எண்ணெய்னே சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்துல ரொம்ப சிறப்பானதுங்க. அந்த கிணத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு தினம்தோறும் அபிஷேகம் செய்து வரக்கூடிய இந்த எண்ணெய், அது வெயிலோ மழையோ எல்லாமே பட்டு அது ஒரு மருத்துவ குணமாக மாறி எப்பேற்பட்ட சரும நோய், எக்ஸிமா இருக்கு, சொரியாசிஸ் இருக்கு, நம்ம முகம் பொலிவாக இருக்கணும், சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதான் இந்த எண்ணெய். அதுதான் இறைவன். சித்த மருத்துவமும் நம்ம ஆன்மீகமும் வேறு வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்றுதான். இறை அருள் இருந்தால் சித்த மருத்துவம் நீங்களும் எடுக்கலாம்ன்றது இதுதான் முக்கியமானது. அந்த ஆன்மீகத்தோடையும் சரி, மூலிகையும் சரி, ஜோதிடமும் சரி, எல்லாமே சேர்ந்ததுதான் சித்த மருத்துவம். அப்படிதான் நம்ம மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில ஒவ்வொன்றும் ஆன்மீகத்தோட சேர்த்து நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இதை பயன்படுத்துங்க. சரும நோய்கள் இருக்கா, பெருமாளை போய் வழிபட்டுட்டு வாங்க. இந்த எண்ணெயும் பயன்படுத்துங்க. சரும நோய்கள் கூடிய விரைவில் குணமாகும். மேம், இப்போ அந்த அபிஷேகம் பண்ணது தான் ஒரு கிணத்துல தங்கி நிக்குது. அதுல மழை வெயில் எல்லாமே அதுல பட்டு அது எண்ணெயா மாறி மூலிகையா மாறுது. ஸோ அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாமா, இல்லை ஃபேஸ்க்கு சருமத்துக்கு யூஸ் பண்ணலாமா, உடம்புக்கு யூஸ் பண்ணலாமா, எப்படி அதை யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க மேம்? டெய்லி யூஸ் பண்ணலாம் மேம். சரும நோய்கள் இருக்கிறவங்க வீட்டுல இருந்து ஏதாவது பாத்திரம் டப்பா எடுத்துட்டு போகணுமா? இல்ல, அங்க ஆயிலாவே விற்பாங்க. அங்கேயே விற்கிறாங்களா? வெரி குட். அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு தினம்தோறும் இதை நம்ம ஃபேஸ்ல உடல் முழுவதும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சரும பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாங்குநேரி எண்ணெய் ரொம்ப சிறப்பானது. சூப்பர், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஏன்னா மேம் இது நிறைய சரும பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு மேம். சொரியாசிஸ், சில பேருக்கு அங்கங்க கண்டு கண்டா வீங்கிறது, புண்ணு நிறைய பேருக்கு இருக்கு. ஸ்கின் ப்ராப்ளம் எக்கச்சக்கமான பேருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்கு. பட் நல்ல ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க தெரியுமா? தேங்க்யூ மேம். அருமையான பதிவுங்க. இதெல்லாம் ஸ்கிப்பே பண்ணாதீங்க, அழகா பாருங்க. இதெல்லாம் நான் புதுசா கேட்குறேன். இந்த கோவில்லாம் யாருமே சொன்னதில்லை, எங்கள் நித்யா மேம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு போங்க, நல்லா வேண்டிக்கோங்க. சரும பிரச்சனை நிறைய பேருக்கு, ஸ்கின்னு நிறைய ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் நிறைய பேருக்கு இருக்கிறாங்க. கேன்சரு, நிறைய பேருக்கு இந்த எய்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இந்த ஸ்கின்ல ப்ராப்ளம் வரும். ஆனால் எய்ட்ஸுக்கு இப்போ டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க.
எடுத்தாலும் இந்த ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்தால் கூட நீங்கள் அழகாக அங்கே போயிட்டு அந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்து உடம்புல தடவலாம், டெய்லி தடவிக்கலாம். அது ஸ்கின்னு ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். எல்லாத்துக்குமே நல்லதுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அவங்க நல்லா குணமாகணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் எங்கள் மேம் நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. அதை ஸ்கிப் பண்ணாமல் அதை ஃபுல் வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக இருங்களேன். உங்களுக்காக தானே சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.